எப்படி விசுவாசிக்கிறேன்? இந்த ஐம்புலன்கள் காணப்படாத காரியங்களை காணப்படாத காரியங்களாக இருந்தால் கூட அது உண்டென்கிற நிச்சயம் என்னுடைய இருதயத்தில் உண்டு. அதுதான் விசுவாசம். அந்த நிச்சயம் எப்படி உண்டாச்சு? இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் போக 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 அந்த காரியங்கள் எனக்கு உண்டென்கிற நிச்சயம் எனக்குள்ளே உண்டாகிவிட்டது. என் பேலன் நீரே, அன்பு கூறுவே, மகிழுவே நீதாமும்மில். உம்மையல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. என் பேலன் நீரே, அன்பு கூறுவே, மகிழுவே நீதாமும்மில். உம்மையல்லாமல் தேவன் யார்? என் கண்மலை கோட்டையும் நீரே. உமது ரட்சிப்பினால் நித்தம் மகிழுவேனே. வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. உமது ரட்சிப்பினால் நித்தம் மகிழுவேனே. வல்ல நாமத்தினாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. ஜீவன் நீரே, ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே. உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பின் அச்சாரமும் நீரே. ஜீவன் நீரே, ஆவியானவரே, மூவரில் ஒன்றானவரே. உம்மையல்லாமல் தேவன் யார்? என் மீட்பின் அச்சாரமும் நீரே. தூய ஆவியே, தேற்றரவாளனும் நீரே. உம் வல்ல வார்த்தைகளாலே நான் வெற்றி கொடியேற்றுவேனே. தூய ஆவியே, தேற்றரவாளனும் நீரே. உம் வல்ல வார்த்தைகளாலே வெற்றி கொடியேற்றுவேனே. எதை பெற்றுக்கொண்டோம்னு விசுவாசிக்கிறோமோ அவைகள் நமக்கு உண்டாகும். அப்படின்னா என்ன? சிம்பிளாக சொல்ல போனால் கையில் வந்து கிடைக்கல, இருந்தால் கூட கையில் வந்து கிடைச்ச மாதிரி சொந்தம் ஆயிட்ட மாதிரி விசுவாசித்தா உனக்கு அது சொந்தம் ஆயிடுங்கிறார். விளங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படிங்க கையில் வந்து கிடைக்காம கிடைச்ச மாதிரி விசுவாசிக்கணுமா? அப்போ வந்து உண்டாகுமா, நமக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம்னா என்ன? ஒரு உறுதி, ஒரு நிச்சயம். எதை குறித்த உறுதி? நிச்சயம். நம்பிக்கொண்டிருக்கிறவர்களை குறித்த நிச்சயம். ஏன் நம்பிக்கிட்டு இருக்கிறோம்? ஏன்னா இன்னும் பார்க்க முடியல, பார்த்தா நம்ப வேண்டியதில்லை இல்லையா? நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை குறித்த உறுதியும் நிச்சயமாக இருக்குது. சுகத்தை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். அதை குறித்த உறுதி நிச்சயம்தான் விசுவாசம். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு, ஆம்பிளிஃபைடு மொழிபெயர்ப்பு, விரிவாக்க மொழிபெயர்ப்பு, இதை விரிவாக்கி காமிக்குது. இதையே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுது. அதை வாசிக்கிறேன் பாருங்கள், என்ன அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்கள். இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அதை எப்படி மொழிபெயர்க்கிறார் பாருங்கள் ஆம்பிளிஃபைடில். Now faith is the assurance. விசுவாசம் என்கிறது ஒரு நிச்சயம். பிராக்கெட்டில் அந்த அஷூரன்ஸ் என்ற நிச்சயன்றதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்குறார்.
விசுவாசம் என்பது ஒரு நிச்சயம். பிராக்கெட்டில் கான்ஃபர்மேஷன், டைட்டில் டீட் அப்படின்னா கான்ஃபர்மேஷன்னா உறுதி, டைட்டில் டீட்னா பத்திரம். பத்திரம் எதுக்கு? ஒரு சொத்து உங்களுக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம்னு காமிக்கிறதுக்கு தானே பத்திரம். பத்திரம் என்ன? சொந்தக்காரர் யாருன்னு சொல்கிறது தான் பத்திரம். இந்த சொத்துக்கு யார் சொந்தக்காரன்னு சொல்கிறது தான் பத்திரம். இந்த சொத்து ஒன்று தான் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? பத்திரத்தை எடுத்துகிட்டு வருவீங்க, பாருங்கள் என்னது தான் இது, நான் தான் இதில் சொல்லியிருக்க ஆள், எனக்கு தான் நீங்கள் இல்லையா? அப்போ விசுவாசம் எப்படிப்பட்டதா? ஒரு நிச்சயம், அது ஒரு உறுதி. நான் எதை நம்பிக்கொண்டிருக்கிறேனோ அது எனக்கு சொந்தம் என்கிறதற்கு அத்தாட்சி. ஹலோ, இருக்கீங்களா? சொந்தம் என்கிறதுக்கு அத்தாட்சி. எது அத்தாட்சி? விசுவாசம் தான் அத்தாட்சி. அப்புறம் பாருங்க, முடியல அந்த வசனம், அவ்வளோ விரிவாக்குறாரு, முடியல, அதோட போகுது. Now faith is the assurance, the confirmation, the title deed of the things we hope for. Faith being the proof of things we do not see. நாம் இன்னும் காணாத காரியங்களுடைய அத்தாட்சியாக இது இருக்கிறது, ஆதாரமாக இது இருக்கிறது. And the conviction of their reality. ரொம்ப முக்கியம் பாருங்க, conviction of their realityனா அவைகளெல்லாம் உண்டென்பதற்கு, உண்டென்பதை குறித்த ஒரு நிச்சயம். கன்விக்ஷன்னா உறுதி, நிச்சயம், அதெல்லாம் சொல்லலாம். எனக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது, நான் இப்படி நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் கன்விக்ஷன் சொன்னால் ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதி, ஒரு நிச்சயம். அப்போ விசுவாசம்னா என்ன? ஒரு அஷூரன்ஸு. அஷூரன்ஸ்னால் என்ன? ஒரு உறுதி, ஒரு பத்திரம் மாதிரி, சொந்தக்காரன் நான் தான் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சி மாதிரி விசுவாசம். இதெல்லாம் எதுக்கு உறுதி, நிச்சயம், அத்தாட்சி? எதையெல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேனோ அதெல்லாம் என்னுடையது என்பதற்கு இது உறுதி, நிச்சயம், அத்தாட்சியாக இருக்குது விசுவாசம். அது காணப்படாததாக இருந்தால் கூட இந்த விசுவாசம் அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. அவைகளெல்லாம் நிச்சயமாய் உண்டென்பதை எனக்கு நிச்சயப்படுத்துகிற ஒரு கன்விக்ஷன் இது. அந்த கன்விக்ஷன் ஆஃப் த ரியாலிட்டின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ராக்கெட்டில் சொல்கிறார் பாருங்கள், ஃபெய்த் பர்சீவிங் ஆஸ் ரியல் ஃபேக்ட் வாட் இஸ் நாட் ரிவீல் டு த சென்சஸ். கன்விக்ஷன் ஆஃப் த ரியாலிட்டின்றதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவைகள் உண்டென்பதை குறித்த நிச்சயம்னு சொல்லிட்டு ஃபெய்த் பர்சீவிங் as real fact what is not revealed to the senses தான் எப்படி தமிழில் மொழிபெயர்க்கிறேன் பாருங்கள். ஐம்புலன்களுக்கு புலப்படாதவைகளானாலும், அதாவது என் கண்ணுக்கு தெரியாதவைகளாக இருந்தாலும், நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் விசுவாசம் அவைகளை உண்டென்று காண்கிறது. கண்ணுக்கு தெரியல, ஆனால் விசுவாசம் அவைகள்லாம் எனக்கு உண்டென்று காண்கிறது. வேற கண்ணு, இந்த கண்ணு இல்லை, இந்த கண்ணுக்கு தெரியல, என் விசுவாச கண்கள் இவைகள்லாம் எனக்கு உண்டு என்பதை காண்கிறது. விசுவாசம் எப்படி வேலை செய்து பாருங்க. பார்க்கலன்னா கூட உண்டு என்பது நிச்சயமா இருக்குது. இப்போ இங்கே இந்த டேபிள் இருக்குதுன்னு நிச்சயமா எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நான் பார்த்ததுனால தெரியும். பார்க்கலன்னா நிச்சயம் வர முடியாது. ஆனால் விசுவாசம் என்கிறது பார்க்காத காரியங்களை குறித்த நிச்சயம், கண்ணுக்கு தெரியாத காரியத்தை குறித்த நிச்சயம். சரீரத்தில் வியாதி தான் இருக்குது, இப்போ சுகம் இல்லை. ஆனால் சுகம் என்னது என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கு. எப்படி இருக்குது? பார்க்கலையே, இன்னும் வியாதியாக தானே இருக்கிறேன், சுகம் இல்லையே. அப்புறம் எப்படி சுகம் என்னதுங்கிற நிச்சயம் எனக்கு இருக்குது? எப்படி இருக்குதுன்னா, கண்ணுக்கு தெரியலனா கூட என் இருதயத்துக்கு அது தெரிகிறது. கண்ணுக்கு தெரியலனா கூட என் உள்ளத்தில் அந்த நிச்சயம் உண்டாயிடுச்சு. கண்ணுக்கு தெரியலனா கூட அது உண்டென்கிற உறுதி, உண்டென்கிற அத்தாட்சி என்கிட்ட இருக்குது. இருக்கீங்களா? எப்படி அது வந்தது? கண்ணுக்கு தெரியலையே, சுகத்தை கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு பார்க்க முடியல, சுகம் கண்ணுக்கு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், சுகம் என்னுடையது, சொந்தக்காரன் நான் சுகத்துக்கு. நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம், என்னையா கண்ணில் தெரியவே மாட்டேங்குது, சுகமானன்றீங்க. நான் என்னுடைய உறுதியை பேசிகிட்டு இருக்கேன், என்னுடைய நிச்சயத்தை பேசிகிட்டு இருக்கேன். அது உண்டென்கிற நிச்சயம் எனக்குள்ளே, என் இருதயத்துக்குள்ளே இருக்குது. எப்படி ஒரு காரியத்தை குறித்து அது உண்டென்கிற நிச்சயம் எப்படி உள்ளத்துக்குள்ளே வருது சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படி எப்படி வர முடியும்? இல்லாத ஒன்று கண்ணில் பார்க்க முடியல,
ஆனால் அது எனக்கு உண்டுங்கிற நிச்சயம் என் உறுதி என் உள்ளத்துக்குள்ளே எப்படி வந்தது? எப்படி வந்ததுன்னா, இந்த வசனத்தை வாசித்து வாசித்து இதை தியானித்து தியானித்து இதை கேட்டு 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 இருக்கீங்களா? அதுதான் சொல்கிறேன், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். நிறைய பேருக்கு இந்த காரியங்கள் குறித்த நிச்சயமே கிடையாது. பாருங்க, ஆசீர்வாதம் என்னுடையது, வெற்றி என்னுடையதுன்ற நிச்சயம் கிடையாது. ஏன் நிச்சயம் கிடையாதுன்னா, இதுக்குள்ளே போகலையே அவங்க. இங்கே போனாலும் நிச்சயம் வரும். ஹலோ, அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க? இருக்குதா இல்லையா, இருக்குதா இல்லையா, தெரியுதா இல்லையா, பாரு வந்துருச்சா இல்லையா, பாரு வரல அப்படின்னொன்னு இவங்களுக்கு இருந்த நிச்சயமும் போயிடுச்சு. ஏன்னா அவங்க கண்ணால் பார்க்கறது தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த கண்ணால் பார்க்கறது தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. விசுவாசம் அப்படி வேலை செய்கிறதே கிடையாது. இந்த கண்ணை நம்பி இருக்கிறவர்களுக்கு விசுவாசம் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கண்ணை எதுக்கு நம்பணுமோ அதுக்கு நம்பணும். ரோட்டில் போகும்போது இந்த கண்ணை நம்பணும். ஹலோ, எல்லாத்துக்குமே இந்த கண்ணு கிடையாதுங்க. எதுக்கு எதை யூஸ் பண்ணுமோ அதான் யூஸ் பண்ணும். இந்த கண்ணை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை காணும்படியாக இந்த கண் கொடுக்கப்படவில்லை. இருக்கீங்களா? இந்த கண்ணை கர்த்தர் அது கொடுக்கலையே. அதனால தான் 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுது, கர்த்தர் தமிழ் அன்புகளுக்காக உண்டு பண்ணினவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை. எந்த கண்ணும் கண்டதில்லைன்னா இந்த கண்ணை சொல்லுது. இந்த கண்ணில் காண்கிறவர்கள் எவர்களும் அதை கண்டதே கிடையாது. இந்த கண்ணை நம்பி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணி இருக்கிற எந்த ஒன்றையும் பார்க்கவே முடியாது. யூ கேன் நெவர் see it. வெறும் இந்த கண் வழியாக தான் நான் பார்க்குறேன், இந்த கண்ணை தான் நம்பி இருக்கிறேன்றவங்களுக்கு கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணி இருக்கிறத நீங்க பார்க்கவே முடியாது. இருக்கீங்களா? ஹலோ, வெளியே இருக்கவங்க எப்படி எல்லாம் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை. இந்த காது எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கும் அவைகள் தோன்றினது கிடையாது. அப்ப இந்த கண்ணு இந்த காது இதெல்லாம் இந்த காரியங்கள் அறிஞ்சிக்கிறதுக்காக கொடுக்கப்படலை. இதெல்லாம் நமக்கோ தேவனுடைய ஆவியானவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். உனக்கு 2:9 தான் சொல்லுது, எந்த கண்ணும் கண்டதில்லை காதும் கேட்டதில்லைன்னு. 10 சொல்லுது நமக்கு தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். எங்க வெளிப்படுத்திருக்கா? எப்படி வெளிப்படுத்திருக்க? கண்ணில் காமிச்சிருக்காரா? இந்த கண்ணில் காமிச்சிருக்காரா? கிடையாது. எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரு? ஆவிக்குரிய கண்களுக்கு அதை காணும்படி செய்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய அந்த புலன் இருக்குது பாருங்க, ஆவிக்குரிய அறிவு, என்னுடைய ஆவிக்குரிய அறிவு அதுக்கு வழங்குது. ஆமா, இது என்னுடையது என்கிறது விளங்குகிறது. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப அதுதான் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் ரொம்ப முக்கியம். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்துடும். ஃபெய்த் இஸ் தி அஷூரன்ஸ். அது நிச்சயம். நிச்சயம்னா உறுதி, ஒரு பத்திரம் மாதிரி, அத்தாட்சி மாதிரி. எதுக்கு அத்தாட்சி? நான் நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் என்னுடையது என்கிறதுக்கு அத்தாட்சி என் விசுவாசம். ப்ரூஃப் ஆஃப் திங்ஸ் நாட் சீன். அதை கண்ணில் பார்க்கலனாலும் அவைகள்லாம் எனக்கு சொந்தம் என்கிறதுக்கு அத்தாட்சி இது. கன்விக்ஷன் ஆஃப் த ரியாலிட்டி. கன்விக்ஷன் ஆஃப் த ரியாலிட்டினா அவைகள்லாம் உண்மையாகவே இருக்கிறது, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு ஆதாரமாய் என்னுடைய விசுவாசம் இருக்கிறது. ஐம்புலன்களால் காணப்படாதவர்களானாலும் விசுவாசம் அவைகளை உண்டென்று காண்கிறது. faith perceiving as real fact things that are not seen with the senses. faith perceiving as real fact. என்னுடைய விசுவாசம் அவைகள் உண்டென்று காண்கிறது. எவைகள்? ஐம்புலனில் காணப்படாத அந்த காரியங்களை உண்டென்று காண்கிறது. இதுதான் விசுவாசம். அப்ப எதுக்கு இவ்வளோ இந்த 11 அதிகாரம் 1ஆம் வசனத்தை இவ்வளோ விளக்குனேன்னா, மார்க் 11:24 என்ன சொல்லியிருக்குது? நீங்கள் எவைகளை ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ
அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பெற்றுக்கொள்வோம்னு எப்படி விசுவாசிக்கிறது? அல்லது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள்னு காமிச்சேன், அதுக்கு அர்த்தம் காமிச்சேன். பெற்றுக்கொண்டோம்னு எப்படி விசுவாசிக்கிறது? பெற்றுக்கொள்ளாமலே பெற்றுக்கொண்டோம்னு எப்படி விசுவாசிக்கிறது? கண்ணால் பார்க்காமலே எப்படி பெற்றுக்கொண்டோம்னு விசுவாசிக்கிறது? அதுக்கு தான் எபிரேயர் 11:1 வாசித்து காமிச்சேன். எப்படி விசுவாசிக்கிறேன்? இந்த ஐம்புலன்கள் காணப்படாத காரியங்களை காணப்படாத காரியங்களாக இருந்தால் கூட அது உண்டென்கிற நிச்சயம் என்னுடைய இருதயத்தில் உண்டு. அதுதான் விசுவாசம். அந்த நிச்சயம் எப்படி உண்டாச்சு? இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் போக 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 அந்த காரியங்கள் எனக்கு உண்டென்கிற நிச்சயம் எனக்குள்ளே உண்டாகிவிட்டது. இருக்கீங்களா? இப்போ விளங்குதா விசுவாசம் ஏன் வசனத்தினால் வருதுன்னு? கேள்வியினால் வருது. கேள்வி தேவனுடைய வசனத்தினால். அப்போ இதை கேட்கறதுனால தான் உள்ள அந்த நிச்சயம் உண்டாகிறது. இதை கேட்ட பிறகு வர்ற நிச்சயத்தை வச்சு தான் நான் ஜெபமே பண்ணுறேன். நிச்சயம் இல்லாத ஜெபத்தை பார்த்துருக்கீங்களா? நிச்சயம் இல்லாத ஜெபம் எப்படி இருக்கும்? கெஞ்சுகிற ஜெபம், கண்ணீர் விடுற ஜெபம், புலம்புகிற ஜெபம், ஒப்பாரி வைக்கிற ஜெபமாக இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, முதல்ல இங்கே வந்தப்போ இங்கே ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருந்தேன். முதல்ல அப்போ தான் வந்திருக்கேன். ஒரு பந்தலை போட்டு இங்கே வச்சுருக்கோம். வச்சப்போ சொன்னேன், எல்லோரும் ஜெபிப்போம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னேன். ஒரு நாள் ஏதோ ஒரு செஷனில் இருந்துருச்சு, எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னேன். ஜெபம் பண்ணோன்னா அப்படியே எல்லாம் கவுந்து அடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுகுறாங்க. எல்லாம் ஒரே கூச்சல். நிறைய பேர் வேறு 2000 பேர் கூடியிருந்தாங்க பாருங்கள். கொஞ்சம் பேர் கூச்சல் போட்டாலே பயங்கரமாக இருக்கும். இது 2000 பேரும் கூச்சல். வெறும் ஜெபம் பண்ணுங்கன்னா ஒரே கூச்சல். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இதுன்னு. நான் அப்போ தான் 10 வருஷம் நாட்டில் இல்லாமல் வெளியே போயிட்டு வந்திருக்கேன். நான் அவுட் ஆஃப் டச் ஆகிடுச்சு எனக்கு. இது நான் இதுலேருந்து வந்தவன் தானே. 10 வருஷம் வெளியே இருந்ததுனால என் மைண்டு வேறு மாதிரி ப்ரோக்ராம் ஆகிடுச்சு. இல்லை என்னடா ஜெபம் பண்ணுவோன்றா எல்லாம் குப்பரை கவுத்துட்டு ஓன்னு அழுகுறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் நிமிந்து உட்காருங்க. என்ன அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது நல்ல சீரியஸாக ஜெபம் பண்ணிட்டுருக்க நேரத்தில் நிமிந்து உட்காருங்கன்றாரு. எல்லாம் நிமிந்து உட்காருங்க. என்ன எல்லாம் நிமிந்து உட்காந்தாங்க. என்ன ஆச்சு இப்போது? எல்லாரும் அழுவோம்னு நான் சொன்னேன். நான் எல்லாரும் ஜெபிப்போம்னு சொன்னேங்க. நல்லா கேட்கலையா காது? ஜெபிப்போம்னு சொன்னேன், எல்லாம் அழுவுறீங்க. அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், ஓஹோ ஜெபம்னாலே அழுவுறது தான். எங்கேருந்து வந்தது ஜெபம்னாலே அழுகுறதுன்ற யோசனை? எங்கேருந்து வருதுன்னா, இது நிச்சயத்தின் அடிப்படையில் பண்ணுற ஜெபம் கிடையாது. கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, நல்லா அழுது கேளு. அழுது கேட்டால் ஒரு வேளை சான்ஸ் இருக்குது. கண்ணீர் நிறைய விட்டா ஒரு வேளை அந்த கண்ணீரை பார்த்தாவது. இந்த அழுகிறது, புலம்புறது, கூச்சல் போடுறதுங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, நிச்சயமே இல்லைங்கிறதுனால தான் வருது. அது கொடுப்பாருங்கிற நிச்சயம் இல்லாதனால தான் இவ்வளவு கூச்சல், இவ்வளோ அழுக, இவ்வளவு கூக்குறல்லாம் இருக்கிறது. இன்னும் கேட்டால் கொடுக்க மாட்டார்னு யாரும் சொல்லியிருக்கிறாங்க. லேசில் வாங்க முடியாது அவர்கிட்ட. ஒரு விடா கொண்டன் கொடா கொண்டன், அவர்கிட்ட நீ வாங்கிடுவியா பார்த்துடலாம். முக்கால்வாசி பிரசங்கம் எப்படி போகுது? இந்த ஜபம் இந்த கூரையை தாண்டி போயிடுமா? இதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ரிட்ரீட்டுக்கு போயிருப்போம். நீ ஒரு பாவி, உங்கள்கிட்ட இருக்கிற அழுக்கு அசுத்தம் அவ்வளவு, உன் ஜபம் இந்த கூரையை தாண்டி போகுமா அப்படின்னா அப்புறம் ஜபம் பண்ணுறன்னு கூட மனசே எல்லாம் போயிடும். இல்லை அப்படியும் ஜபம் பண்ணணுன்னு விரும்புகிறோம், ரொம்ப கூச்சல் போட்டு கதறிட்டு கிடப்பான். ஏன்னா அந்த கூரையை தாண்டி போகணுமே. அது வெளியில் பார்க்குறவன் நம்ம ஆண்டவருக்கு காதே இல்லை போல இருக்குது, அவருக்கு காது கேட்காத போல இருக்குன்னு யோசிச்சுட்டு என்னங்க இந்த கூச்சல் போடுறாங்க. நிச்சயம் இல்லைன்னா ஜபம் எப்படி மாறிடுது பாருங்க. நிச்சயம் இல்லைன்னா ஜபத்தினுடைய டோனே மாறிடுது, அதனுடைய இதே ஃபார்மே மாறிடுது. அது வெறும் அழுகையும் கூக்குரலுமா தான் இருக்குது. ஏன்னா அந்த நிச்சயம் இல்லை. எல்லாம் நிமிந்து உட்காருங்க. என்ன நிமிந்து உட்காந்தாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கே போதிக்க ஆரம்பித்தேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எங்கள் சபையில் ஜபத்தை குறித்து போதிக்க ஆரம்பித்தேன். 1 வருஷம் போதித்தேன் ஜபத்தை பற்றி. 52 வாரமும் ஜபத்தை பற்றி தான் போதித்தேன். ஏன்னா தமிழ்நாட்டில் என்னன்னா ஜபத்தில் சாம்பியன், நம்ம ஜப வீரர்கள்.
ஜெபத்தில் காம்படிஷன் வச்சா நம்மளை காட்டிலும் யாரும் ஃபர்ஸ்ட் வரவே முடியாது. ஆல் நைட் ப்ரேயர், ஆல் டே ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர், 40 டே ஃபாஸ்டிங், 21 டே, எத்தனை ப்ரேயர்ன்றீங்க. அடே அப்பா, ஜெப வீரர்கள். ஆனால் நிச்சயமே இல்லாமல் ஜெப வீரராக இருந்து என்ன பிரயோஜனம்? இல்லை பிரதர், 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். 4 மணி நேரம் ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சிது? இல்லை 4 மணி நேரம் ஜெபம் பண்ண பிரதர், என்ன கிடைச்சிது? 40 வருஷமாக ஜெபம் பண்ணி ஒன்றுமே கிடைக்காத ஆள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா ஜெபத்தை குறித்த ஒரு நிச்சயம் கிடையாது. என்ன கேட்குறேன், கேட்டது எனக்கு கிடைக்குமாங்கிற நிச்சயம் கிடையாது. நிச்சயம் இல்லைன்னா விசுவாசம் இல்லை. ஏன்னா விசுவாசம் தான் நிச்சயம். விசுவாசம் இல்லைன்னா அந்த ஜெபத்தில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இட் பிகம்ஸ் எ ரிலிஜியஸ் எக்ஸசைஸ். ஒரு மத சடங்காகி விடுகிறது ஜெபம். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், பெரியவர். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டையில் அடைக்கலம் புகுவாய். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டையில் அடைக்கலம் புகுவாய். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், பெரியவர். வல்லமையானவர், கருத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். வல்லமையானவர், கரத்தில் இருப்பவன், வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார், மகிமையில் தங்கிடுவார். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார், அவர் மகிமையில் தங்கிடுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர்.